இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா இருக்குங்க. அவன் பேர் பாத்தீங்கன்னா அருண். அவன் ஒரு மாடி வீட்ல மொட்டை மாடியில வீடு வாடகை எடுத்து கொடுத்தனும் இருக்கான். அவனுக்கு யாருமே கிடையாது, அவன் மட்டும்தான். அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகிறான். அவன் நல்ல பாட்டம் சட்டமா இருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை. நான் வந்து ஒரு பொண்ணை செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 40 வயசுக்கு மேல இருக்கணும் அவன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த 40 வயசு ஆண்டிய பார்த்த உடனே போடணும் அப்படின்ற எண்ணம்தான் அவனுக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவன் அந்த மாதிரி ஒரு ஆண்டியே தேடிட்டு இருந்தான். அப்ப அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் ஏத்துக்கல. பிகாஸ் அவனுக்கு காதல் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வேற. அப்பதான் அவன் ஜாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்புனான். ஜாக்கிங் போற வழியிலதான் மல்லிகாவை பார்த்தான். மல்லிகா ஐயர் வீட்டு ஆண்டி. பாக்க இடிப்பு மடிப்பு வச்சு சேலை கட்டி குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டு பட்டை இழுத்து அழகா பொட்டு வைத்து கோலம் போட்டு அமர்ந்திருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் அருண் அந்த ஆண்டியை பார்க்கும் பொழுது இத்தனை நாள் நான் காத்திருந்த ஆண்டி நீதானே அப்படின்னு மனசுல தோணுச்சு. இப்படியே அந்த ஆண்டிய ரெகுலரா பார்ப்பான். இதுக்காகவே காலம் வர அவன் எழுந்துருச்சு அவன் குளிச்சு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ற அந்த உடம்போட அவன் அந்த தெருவுல வாக் பண்ணுவான். அப்ப அந்த ஆண்டியும் கொஞ்ச நாள் வந்து அந்த பையனை கவனிக்க ஆரம்பிச்சாள். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய திடகாத்திரமான உடம்பு அவனுடைய ஸ்டைல் எல்லாம் புடிச்சு போய் ஆண்டியும் காலம் வர அருணுக்காக வெயிட் பண்ணுவாள். ஒரு நாள் அருண் வரும் பொழுது ஆண்டி கீழ விழுந்துட்டா. உடனே அருண் உடைய வந்து காப்பாத்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். ஒன்னும் இல்ல, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐர்விட்டு ஆண்டி சொன்னாங்க. உடனே அருண் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதனால அருண் வந்து கைய பிடிச்சு தூக்கினான். கைய பிடிச்சு தூக்கும் பொழுது ஆண்டி எந்திரிக்க முடியல. அதனால தூக்கிக் கொண்டு ஆண்டியுடைய வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆண்டிக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுடைய ஹஸ்பண்ட் வெளியூர்ல பேங்க்ல வேலை செய்றாங்க. அவனுடைய ஒரே ஒரு மகள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா. அப்போ ஆண்டி உள்ள போன உடனே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னான். அப்போ அருண் ஆண்டி நான் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த ஐயர் வீட்டு பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரியா இருக்கு அப்படின்னு கோவமா கேட்டாள். அதுக்கு அருண் சரி நான் என்ன உன்னை எப்படி கூப்பிடட்டும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆண்டி என்னுடைய பெயர் மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாள். அப்போ சரிடி அப்படின்னு டக்குன்னு அருண் சொல்லிட்டான். ஆண்டி மல்லிகாக்கு ஒரே ஷாக்குடு ஏன்னா டீ போட்டு கூப்பிட்டதுனால. அப்புறம் ஆண்டி ஓகே பரவால்ல நீ டீ போட்டு கூப்பிடுறது கூட நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்ப அருண் அப்படியா அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டான். ஓகே இந்த ஆண்டி நமக்கு செட் ஆயிடும் போல அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அப்ப ஆண்டி உங்க போன் நம்பர் கிடைக்குமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் அருண். என்னுடைய போன் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா பாக் பண்ணும்போது ஹாய் ஹலோ சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல ஒரு டைம் ஜோன்னு மழை வந்துருச்சு. அப்போ அருணுடைய வீட்டுக்கு மேல இருக்கிற கூரை எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அருண் எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. அப்ப ஆண்டி கிட்ட போன் பண்ணி ஹெல்ப் கேட்டான். ஆண்டி ஒரே பலத்த மழையால என்னுடைய கூரை எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் இன்னைக்கு உங்க வீட்ல தங்கிக்கிறேன். நாளைக்கு நான் மேஸ்திரி எல்லாம் வர வச்சு என் வீட்டை ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அலோ பண்ணுங்க ஆண்டி. எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மல்லிகாக்கு அப்படியே பட்டாங்குச்சி பிறகுது. ஏன்னா அவங்களுடைய ஆத்துக்காரோ வீட்ல இல்ல. அதனால அவளுக்கு ரொம்ப ஏக்கம் அந்த விஷயத்துல. எப்படியாவது அருண உஷார் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணா.
அது கடவுள் புண்ணியத்துல அன்னைக்கு நடந்துருச்சு. அருண் வீட்டுக்கு வந்த உடனே இங்க வீட்ல பாத்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு. அப்போ அருணுக்கு எந்த பக்கம் போறது, எந்த ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ அந்த மல்லிகா ஆண்டி ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அருணை கூப்பிட்டு, இங்கதான் நீ சாப்பிடு, இங்க உட்காருன்னு கை காட்டினாள். அப்போ அருணுக்கு அது புதுசா இருந்தது. ஆண்டி அதுக்கு முன்னாடியே மடிசாரி வச்சு புடவை கட்டி அழகா பூ வச்சு வெள்ளையா இருப்பாங்க. அப்போ ஆண்டி எனக்கு கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னு கேக்குறான் அருண். அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்துட்டு வராங்க. அந்த பாலுல ஆண்டி அருணுக்கு தெரியாம பல மாத்திரைகளை போட்டு தராங்க. அருணுக்கும் வேகமா வெறி கொண்டு வேகம் ஏறுது. அப்போ ஆண்டி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அருணோ எவ்வளவோ தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆண்டி பாத்தீங்கன்னா பண்ண வேலையில போட்ட மாத்திரையில அருணுடைய மைண்டு ட்ரிபிள் மடங்கு ஸ்போர்ஸ் ஆகி ஆண்டிய பதம் பார்க்க போறா போது. அப்போ ஆண்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல அருண் பாத்தீங்கன்னா குளிருது ஆண்டி பெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. பெட்ஜெட்டான அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியோடைய பெட் எடுத்துருந்து கொடுத்தாங்க. அதுல நல்லா மறிக்கொழுந்து சென்ட் வாசனை வந்தது. அப்போ அருணுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆண்டியோடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டி எனக்கு ரொம்ப குளிருது ஆண்டி அப்படின்னு சொன்னா. திரும்பவும் கோவம் வந்துருச்சு. என்னை ஏன் நீ ஆண்டி கூப்பிடுற அப்படின்னு சரி ஓகே மல்லிகா நான் கைய பிடிச்சுக்கவா அப்படின்னு கேட்டா. ஓகே சொல்லிட்டு கைய பிடிச்சுக்கிட்டாங்க. கைய பிடிச்ச உடனே தாங்க பவர் வந்துச்சு. அப்பதாங்க மல்லிகா ஆண்டியோடைய முழு ரூபம் தெரியுது. ஏன்னா மல்லிகா ஆண்டி மேல மடிப்பு வச்சு சாரி கட்டவே இல்லைங்க. நைட்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அருணுக்கோ போட்ட மாத்திரை உச்சிக்கு ஏறி வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்போ இந்த குதிரை வேகத்துல வேலையே தொடங்குனாங்க. வேலையே தொடங்கி பசிக்குதுன்னு சொல்லிட்டு மான் கொத்துக்களை எடுத்து சாப்பிட்டாங்க. அந்த மாங்கொத்துல இருக்கற நுனிய மட்டும் பிச்சி பிச்சி சாப்பிட்டாங்க. பசி போற வரைக்கும் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி மாங்கொத்துக்களை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்ததுனாலதான் குழி பணியாரத்துக்கும் வாழைப்பழத்துக்கும் வந்தாங்க. இது நல்லா புசிச்சு அன்னைக்கு நைட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மல்லிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அருண் ரொம்ப ஹாப்பியா இருந்தான். ஏன்னா அருணும் எதிர்பார்த்தான் இல்லையா ஒரு ஆண்டியாதான் சாப்பிடணும் ஆண்டி கையாலதான் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அதனால அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. மறுநாள் மேஸ்திரி எல்லாம் வரவழைச்சு அருளுடைய வீட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டி சொன்னாங்க என்னுடைய மேல் போர்ஷன் ஃப்ரீயாதான் இருக்கு அருண். நீ எனக்கு ரெண்ட் கூட தர தேவையில்ல நீங்கயே தங்கிக்கோ தினைக்கும் வந்து நீ இலவசமாகவே மாம்பழம் பணியாரம் எல்லாமே சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னான். எனக்கு இதாண்டா சாக்கு அடிச்சது ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியுடைய மேல் போர்ஷன்ல நான் தங்கிட்டேன். அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கும். ஆண்டி மல்லிகா இருக்காங்க இல்லையா அவங்கதான் எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு மனசார பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி அய்யர் வீட்டு ஆண்டிய யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அது மட்டுமே இல்ல நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான ஸ்டோரிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஸ்டோரியை ஃபீல் பண்ணி உங்களுக்காக சொல்வேன். இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்.